நீங்க எத்தனை பேர் ரோலர் கோஸ்டர் ரைடு போயிருக்கீங்க? நீங்க போயிருக்கீங்களா? ஓ, இந்த ரைடு நான் யுஎஸ்ல ஒரு வாட்டி போனேன். ஸ்ட்ராட்டஸ்பியர்னு ஒரு பில்டிங் இருக்கு. அது 150 ஃப்ளோர்ஸ் மேல. அது மேல ரைடு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே சுத்தி சுத்தி போவோம். நிதானமா தான் போவோம். முதல்ல நிதானமா போய் அப்புறம் மெதுவா மேலே ஏறும்போது நல்லா மேலே ஏறி போய் அந்த மேல போய் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நிக்க வைக்குவாங்க. நிக்க வச்சவொன்னு சுத்தி அமெரிக்காவே பாக்குற மாதிரி இருக்கும். நமக்கு அப்படியே எல்லாம் தெரியற மாதிரி. ஆனா சுத்தி ஒரு 30 செகண்ட்ஸ் நிக்க வச்ச பிறகு "Here we go" அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. சொன்ன உடனே அது கிளம்பும் பாருங்க. அப்படியே நம்ம வயிறெல்லாம் தொண்டைக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி ஒரு அப்படியே பிச்சு எல்லாம் கத்துவாங்க. அது ஒரு த்ரில்லுனா த்ரில்லு. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கெல்லாம் அனுபவிச்சதுல தெரியாது. பயங்கரமான த்ரில்லு. ரெவலேஷன் புக்கு ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் புக்கு மாதிரி தான் பாத்தீங்கன்னா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பத்மு தீவுல இருந்தோம். பத்மு தீவுல இருந்து விட்டு அந்த 7 நகரங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். 7 நகரங்களை சுத்தி அதெல்லாம் பார்த்து முடிச்சு ஒரே ஹைட்ல மேல பரலோக உச்சிக்கே மேல ஏறி போயிட்டோம். தி ஹையஸ்ட் ஹெவன். கடவுள் எந்த இடத்துல கடவுளை ஒரு இடைவிடாம போட்டிருக்கிறார்களோ, கடவுளுடைய சொல்ல முடியாத மகிமை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கே போய் அங்க போய் நின்றுட்டு இருந்து அங்க போய் அந்த பிரம்மாண்டமான ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர்கிட்ட இருந்து சுருளை வாங்குற காட்சி. அத வாங்கின பிறகு அந்த சுருளை அவர் திறக்கிறாரு. இப்பதான் ஏர்விகோன்ற மாதிரி ஒரே கீழே வரப்போகுது. பயங்கரமா அங்க இங்க திரும்பி ஓட போகுது. சரித்திரத்துல ஓடுற மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இந்த புக்கு வருது. இந்த சுருள்ல என்ன இருக்கிறது தான் கேள்வி. இயேசு அந்த சுருளை வாங்கினாரு. அந்த சுருளுக்கு தான் 2 அதிகாரம் வந்துச்சு. அந்த சுருள்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த சுருளை திறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சுருள்ல என்ன இருக்குன்னு. அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சுருள்ல என்ன இருக்கு அப்படின்னா, 6வது அதிகாரத்துல இருந்து நமக்கு என்ன சொல்லப்படுது. போன வாரம் கொஞ்சம் அதுக்கு முகவரியா தான் பார்த்தோம். உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவம். உலகத்துல உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம் வர்றதான் அந்த சுருள் சொல்லுகிறது. ட்ரபிள் ட்ரபிள் மோர் ட்ரபிள்ன்ற மாதிரி. ஆனா ஒரு விதத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்துல உபத்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்றத ரெவலேஷன் புக்கை பார்த்தா நம்ம படிச்சுக்கணும். நமக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரியுது இல்லைங்களா? எத்தனை உபத்திரவங்க உலகத்துல யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கு ஒன்னா சேர்ந்துட்டு போகுது. எல்லா விதத்திலயும் வியாதி, உடம்பு சரியில்லாம போகிறாங்க. எல்லாவது கொள்ளை நோய்கள் அடிச்சுட்டு போகுது. இன்னும் பெரிய பொருளாதார பிரச்சனைகள், விலைவாசி எல்லாம் கூடி போகுது. இன்னும் பேப்பரை பாருங்க, ஒரே சூசைடு, கொலை, பயங்கரமான நியூஸ் தான் வருது. உபத்திரவம் தான் இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் சொல்றாங்க கொரியா வேர்ல்டு வார் 3க்கு ஆயத்தமாயிட்டு இருக்குது. அரபு கண்ட்ரி ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. பெரிய போர் சைனாவோட எல்லாம் சேர்ந்து வரப்போகுதுன்ற மாதிரிலாம் நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். அது பத்தாதுன்னு இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள்னு எவ்வளோ நமக்கு வருது. பூகம்பம் வருது, அது வருது. இப்போ இந்த உத்தரகண்ட்ல நடந்த மாதிரி புயல் வருது. இப்ப தண்ணி இல்லைன்னு இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டோம். இப்ப டேம் எல்லாம் தண்ணி நிரம்பி வெளியே ஓடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு பயங்கரமான உபத்திரம் என்ன வரப்போதோ இந்த வருஷத்துல, உலகம் முடிய போது 12 எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த மாதிரி உலகத்துல இருக்கோம். அதனால ரெவலேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுல உலகத்துல உபத்திரம் இருக்கு. ரெவலேஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல உபத்திரம் இருக்கு, நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரெவலேஷன் இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குது. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படித்தான் நடக்குது அப்படின்றது ஒவ்வொன்றும் பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு, அது தேவனுடைய சித்தத்துல பார்க்கும்படிக்கு ஒரு பகுத்தறிவை ரெவலேஷன் புக்கு தான் நம்ம கொடுக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கைக்கு மாறான பயங்கரமான உபத்திரவங்களுக்கு ஒரு விளக்கம் ரெவலேஷன் புக்கு தான் நமக்கு கொடுக்குது. இந்த இப்ப வர சாப்டர், அடுத்த வர சாப்டர்ல எல்லாம் இன்னமே நம்ம இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ,
அத்தனை வருஷம் வருகிற அநேக உலக லெவல்ல சுற்றி இருக்கிற உபத்திரவங்களுக்கு எல்லாம் ஒரு விளக்கத்தை இந்த சாப்டர்ஸ் தான் நம்ம கொடுக்க போகுது. எப்படி விளக்கத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 5வது அதிகாரம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம், இயேசு அந்த சுருளை தான் கையில வைத்திருந்து வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லி அவர் ஜெயித்தவராக, ஜெயம் கொண்டு ஆளுகை செய்கிறவர்களாக பரலோகத்துக்கு அவர் ஏறி போனார். எல்லா நாமத்தோட உயர்ந்த நாமம் சூற்றி இஸ் ரெய்னிங் அப்படின்னு போட்டிருக்கு வேதத்துல. ஒரு ஆட்சி செஞ்சுட்டு வரார். ஒரு கேள்வி நமக்கு என்ன இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் இருக்கணும், எல்லா விசுவாசிக்கும் இருக்கணும்னா, இயேசுக்கு இந்த உலகத்துல இருக்கிற சகல அதிகாரமும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவருக்கு சகல அதிகாரம் இருக்கு, அவர் தான் வெற்றி பெற்று அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி ஆட்சி செஞ்சுட்டு வர்றாருன்னா, இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு கொடுமையோ பாவமோ தீமையோ நிறைந்திருக்கு? இத்தனை அநியாயங்கள் ஏன் இந்த உலகத்துல இருக்கு? நீங்க கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வி? இயேசு, if Jesus is the king and he is reigning this world and he is controlling the history, அவர்தான் வேதம் சொல்லுது, அவர் தான் சரித்திரத்தை கண்ட்ரோல் பண்றாருன்னு. அப்படி இருந்தா ஏன் இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இத்தனை கொடுமைகள் இந்த உலகத்துல நடக்குது அப்படி நம்ம கேட்டிருக்கிறோமா? ஏன்னா அவர் போய் நடந்த கொடுமைகள் ரொம்ப பயங்கரமானது. ஹிஸ்டரியில இருந்தே பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச கொடுமைகள்னா, ஹிட்லர் ஒரு 6 மில்லியன் யூதர்களை கொன்னுட்டான், அநியாயமா கொன்னுட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஒரு 20 மில்லியன் ஜனங்களை கொன்னுட்டான். உலக போர் 1, 2 நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் மோசமா தான் போகுது. எத்தனை பூகம்பங்கள், எத்தனை சுனாமி அந்த மாதிரி நடக்குது. இன்னும் கொள்ளை நோய்களை எடுத்து பார்த்தோம்னா எய்ட்ஸ் வைரஸ் பயங்கரமா பரவிட்டு வருது, பயங்கரமான கேன்சர்ஸ் எல்லாம் பரவிட்டு வருது. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு வருது. இயேசு உண்மையாகவே ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரா? யோவான் காலத்துல நீங்க நினைச்சு பார்க்கணும். யோவான் நிலைமையில இருந்து அவர் பாவம் பத்மு தீவுல இருக்கிறார். சபைகள் எல்லாம் பயங்கரமான கொடுமையான நிலையில, அந்த ஆசியா மைனருக்கெல்லாம் உங்களுக்கு படிக்கும் போது சொன்ன பெரிய பெரிய பூகம்பம் எல்லாம் அந்த எந்த ஊரு, நம்ம ஒரு ஊரை பத்தி பார்த்தோம், லோடேஷியா சபை. அந்த ஊரே பூகம்பத்தினால அழிஞ்சு போய் திருப்பி கட்டினாங்கன்னு நான் சொன்னேன். அடிக்கடி பூகம்பம் வரும் அந்த ஊர்ல எல்லாம். அப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் இயேசுவை நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கேள்வி, இயேசு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறாரா? இயேசுதான் சகலத்துக்கும் அதிகாரியாக ராஜாவாக இருக்கிறார்னா ஏன் இந்த உலகம் இத்தனை தீமைகளோடு இருக்கு? அந்த கேள்வி நமக்கு இருக்கணும் இல்லையா? இயேசுதான் காட் அப்படின்னு நம்பி இருந்தாலும் ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பதில் என்ன நம்ம சொல்லுவோம்? இந்த பதிலுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இயேசுதான் சகல அதிகாரமும் பொருந்து இருக்கும் போது ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போது, இந்த உலகம் தன்னுடைய ஊழியெல்லாம் முடிஞ்சிட்டு தன்னுடைய மரணத்துக்கு அருகாமையில வந்த பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தை பார்த்து யோவான் 12:31 யாராவது படிங்க. ஜான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்துக்கு. அவர் ஊழியம் ஆயிடுச்சு, அவர் வந்துட்டாரு, இப்போ மறிக்க போறாரு. அந்த டைம்ல அவர் என்ன பார்த்து சொல்றாருன்னா, இந்த உலகத்தை பார்த்து இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சுன்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு இப்பவே நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். ஏன் இந்த உலகம் இயேசு போன பிறகு இவ்வளவு கொடுமையா போயிட்டு இருக்கிறதுனா, இந்த உலகத்துக்கு இயேசு ஆட்சி செய்து கொண்டு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் ஆரம்பிச்சிட்டாரு. பராமரிப்பின் மூலமா அநேக அவருடைய கருவிகளை, நியாய தீர்ப்பின் கருவிகளை இந்த உலகத்துக்கு தொடர்ந்து அமுச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய கடைசி நாள் வரப்போற நியாய தீர்ப்புக்கு இனாகுரேஷனுக்கு என்ன, திறப்பு விழா.
அப்ப திறந்துட்டாரு. அப்பதான் சொன்னாரு, அப்ப திறந்துட்டாரு. திறந்து நியாய தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த உலகத்தை. நியாய தீர்ப்பின் கருவிகளா கொஞ்சம் ஒன்னொன்னா அமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த உலகத்துல. அதுக்காகத்தான் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைங்க. அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இயேசுவை பத்தி நம்ம இப்படி நினைக்கிறதே இல்லை. இயேசு நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி அவர் சாந்தமானவர், அன்பானவர், எல்லோரையும் நல்லா காப்பாத்து. அவரு நியாயம் தீர்க்க போறவர் அவர் தான். எல்லா நியாய தீர்ப்பும் பிதா என்னிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஏன் இந்த உலகம் இயேசுதான் கண்ட்ரோல் பண்ற? இயேசு தான் இந்த உலகத்தை இப்படி நடத்திட்டு இருக்காரு. ஏன் இப்படி நடத்திட்டு இருக்காரு? அவருடைய நியாய தீர்ப்பின் கருவிகளை அவர் ஒன்னா அமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இந்த ரெவலேஷன்ல நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு அடையாள மொழியில 4 குதிரைகள் வர்றத நம்ம பார்க்க போறோம். என்ன இந்த 4 குதிரைகள்? 6வது அதிகாரத்துல பாக்குறோம். என்ன இந்த 4 குதிரைகள்னா, அவருடைய நியாய தீர்ப்பின் கருவிகள். தன்னை கொன்று, தன்னை நிராகரித்து, தன்னுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத உலகம், தன்னுடைய ஜனங்களை அழிக்கணும்னு பாக்குற உலகத்துக்கு அவர் நியாய தீர்ப்பை ஆரம்பிச்சிட்டார். அதுதான் கர்ப்ப வேதனையின் ஆரம்பம் அப்படின்னார் இல்லைங்களா? இவைகெல்லாம் நடக்கும் அப்படின்னார். கர்ப்ப வேதனையின் ஆரம்பம் அது எப்படி உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். கர்ப்ப வேதனையின் ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். இன்னும் அந்த சூரிய அஸ்தமிக்கிறது பாத்தீங்கன்னா, அது உடனே சூரியன் வந்துடாது இல்லைங்களா? கொஞ்சம் வரும், கொஞ்சம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல்லா வர மாதிரி நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு இப்பொழுதே ஆரம்பிச்சுட்டா. இந்த உலகத்தை நியாயம் தீர்த்துட்டு இருக்காரு ஆண்டவர். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபைனல் நியாய தீர்ப்பு, ஒருவரும் தப்ப முடியாது நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறது. என்ன? கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, பஞ்சங்கள், போர்கள், கொடிய நோய்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்? இதெல்லாம் இயேசுதாங்க அனுப்புறாரு. தன்னுடைய நியாய தீர்ப்பாக, நியாய தீர்ப்பின் கருவியாக தான் இந்த உலகத்துல அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இயேசு தான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு, இயேசு வந்து போன பிறகு பைபிள்ல இந்த உலக காலத்துக்கு பத்தி கடைசி நாட்கள்னு சொல்லப்படுகிறது. ஏன்? நியாய தீர்ப்பு நாட்கள். இதெல்லாம் நியாய தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு இப்பெல்லாம். அதனால தான் நம்ம பாக்குறோம். சரி, இதை பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த போன வாரம் சொன்ன மாதிரி இந்த புக்கு வந்து வெறும் எதிர்காலத்தை பத்தி தாங்க பேசுது அப்படின்னு நிறைய பேர் ஃபியூச்சரிஸ்ட் சொல்றத, நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடைசி நாட்கள்ல 7 வருஷம் வரும், அதுல 3.5 வருஷம் இது வரும், 3.5 வருஷம் அது வரும்னு எல்லாம் பிரிப்பாங்க. அதுக்கெல்லாம் வேத ஆதாரமும் ஒழுங்கான வேத ஆதாரமே இல்ல. அப்படி இருந்தா நம்ம ஒரு சிம்பிள் கேள்வியை தான் கேட்கணும். இன்னும் வரப்போற 7 வருஷம் கடைசி காலத்தை பத்தி ரெவலேஷன் பேசிச்சுன்னா, அங்க பத்மு தீவுல இருக்கிற யோவானுக்கு அதை பத்தி என்னங்க அக்கறை? அவருக்கு என்னங்க ஆறுதல்? அதனால அது கடைசியில நடக்க போற மெசேஜ போய் யோவானுக்கு ஆறுதல் கிடைக்குமா? அதனால யோவானும் மற்ற சபைகள்லாம் அந்த டைம்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறதே உயிரை பணைய வச்சுதான் இருக்கணும். ஒண்ணு நீ கிறிஸ்தவனா இருந்தா ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா சாகணும். அப்படித்தான் நிலைமை அவங்களுக்கு சில சபைகள்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு என்னங்க ஆறுதலான மெசேஜ் இருக்கு கடைசி காலத்துல நடக்க போற விஷயமா இருந்தா? இது கடைசி காலத்துல இருக்குல்ல. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இட்ஸ் a cyclic view. போன வாரம் பார்த்தோம், இயேசுடைய முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் நடக்கிற சகல சரித்திரமும் வித்தியாசமான அடையாள மொழிகளோடு வித்தியாசமான காரியங்களை வலியுறுத்துவதற்காக வித்தியாசமான கோணத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரே காரியம், ஒரே காலகட்டம் தான். இயேசுடைய முதலாவது வருகை, அவருடைய 2வது வருகை. அதுக்கு நடுவுல என்ன நடக்கிறது? The timeless words of Christ அப்படின்னுவாங்க. அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள். ஒரு காலத்துல அடக்க முடியாது. இது முதல் நூற்றாண்டுல நடந்துச்சு, 2வது நூற்றாண்டுல நடந்துச்சு. எல்லா காலத்திலையும் விசுவாசிகள் தங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற போராட்டங்களை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட அடையாள மொழி புக்கு. அது நம்ம அப்படித்தான் பார்க்கணும். நம்ம காலத்துக்கும் இது பொருந்தது. ஏன்னா இது சைக்கிளிக்கா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் நடக்கிற காரியத்தை தான் இந்த புக்கு நமக்கு சொல்லுது. அப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். அதனால தான் ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு இதுலதான் விளக்கத்தை பார்க்கணும். நம்ம பார்த்தோம், இயேசு அந்த முத்திரையை திறந்த பிறகு 4 குதிரைகள் வருத நம்ம பார்த்தோம். நமக்கும் எந்த குதிரைகள் வந்து என்ன இது குதிரைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனா அந்த காலத்துல யோசிச்சு பார்க்கணும். குதிரைகள்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய போர், ஒரு பெரிய வார், ஒரு பெரிய ஃபோர்ஸ் வர மாதிரி அவங்களுக்கு பயம். குதிரைகள்ல வராங்கன்னா பயங்கரமான பயம் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு நினைச்சு பார்த்தோம்னா எப்படி நினைக்கலாம்?
யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு மிலிட்டரி பிளேன் வருதுன்னு வச்சுக்குவோம், 2 இடத்துல பாம் எல்லாம் போட்டுக்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்? ஆபத்து வருதுன்ற மாதிரி தெரியல. ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம், ஆபத்து வர மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல ஒரு வார் பிளேன் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு கர்ஃபியூ, ஃபுல்லா கர்ஃபியூ அடிச்சு சைரன் அடிச்சுட்டு போறாங்களே, போலீஸ் எல்லாம் சைரன் வெளியே வந்தா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்லாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை, ஒரு ஆபத்து வரப்போகிறது. அதான் குதிரைகள் ஒரு குதிரையா வருது, ஆபத்தை அறிவிக்கிறதுக்காக ஒரு குதிரையா வருது. இந்த படங்கள்லாம் என்ன இந்த குதிரைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பைபிள் இஸ் பைபிள்ஸ் ஓன் கமெண்ட்ரி அப்படின்னுவாங்க. அதாவது பைபிளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பைபிளை பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு காரியத்துக்கு விளக்கம் ஒன்னு புரியலன்னா இதுக்கு விளக்கம் வேற எங்கேயோ இருக்கும், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும். பைபிளும் பைபிளுக்கு விளக்கத்தை கொடுக்கும், அது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம ரெவலேஷனுக்கு சரியான விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம்ன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, யோவான் ஒரு பழையற்பாடு மனுஷன் இல்லையா, பழையற்பாடை கரைச்சு குடிச்ச மனுஷன். அவர் ஏதாவது படம் எடுத்து நமக்கு காமிக்கிறாருன்னா அது நிச்சயமா எங்க இருக்கும்? பழையற்பாடுல இருக்கும் இல்லைங்களா? அந்த பழையற்பாடுல பார்த்து பழையற்பாடுல அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்றத பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அங்க வருது இந்த குதிரை வருதுன்னு நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அப்படித்தான் நம்ம ஊர்ல செய்யுது. பழையற்பாடுல என்ன விளக்கம் அதுக்கு இருக்கிறது? இந்த மாதிரி 4 குதிரைகள் பைபிள்ல முதல்ல எங்க வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வசனம் படிப்போம். உங்களுக்கு ஒருவேளை படிக்காம இருந்திருக்கலாம் நீங்க. பழையற்பாடுல ஜெக்கரியா 6:1-6 வரைக்கும். ஜெக்கரியா 6:1-6 வரைக்கும். என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் கூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். சரி, இங்க பாத்தீங்கன்னா 4 குதிரைகள் இல்ல, ரதங்கள்னு போட்டிருக்கு. ரதங்கள் அதே பாத்தீங்கன்னா அந்த 4 ரதங்களையும் வித்தியாசமான கலர், ரெவலேஷன்ல போட்ட கலர் இல்ல, ஆனா வேற காரியத்தை வலியுறுத்துவதற்காக சொல்லுது. ஆனா அதனோட நோக்கம் ஒன்று தான். இவைகள் என்னன்னு கேட்கும் போது, கடவுளுடைய சமூகத்தில இருந்து இந்த உலகத்தின் 4 கோணங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பின் கருவிகளாக அவர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார், ஒரு இன்ஃபுளுன்ஸாக அவர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து தான் போகுது அப்படின்றத யோவான் ஏன் இந்த 4 குதிரை இருக்கு படம் வந்துருச்சுன்னா, இதை படிச்சதுனால தாங்க அவருக்கு அந்த படம் வருது. இது அர்த்தம் தான். அந்த நோக்கம் ஒண்ணு, வித்தியாசமான கலர் வித்தியாசமான இருந்தாலும் அது பைபிளை படிக்கிறவங்க பழையற்பாடை பார்த்து படிச்சு அதை புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காகத்தான் அதை பயன்படுத்துறாரு அவர். 4 குதிரைகள் என்ன? நியாய தீர்ப்பின் கருவிகள், தேவனால் அனுப்பப்பட்ட நியாய தீர்ப்பின் கருவிகளா நம்ம பார்க்கிறோம். நம்ம முதலாவது குதிரையை பத்தி போன வாரம் பார்த்தோம். அது என்ன நிறம் கொண்ட குதிரை? வெள்ளை நிறம், ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் சொல்லி இருந்த அநேக பேர் இதை யாரு நினைக்கிறது? கிறிஸ்துன்னு நினைக்கிறது. இது கிறிஸ்து இது, ஏன்னா வெள்ளை குதிரை. ரெவலேஷன் 19வது அதிகாரத்திலயும் அவர் வெள்ளை குதிரையில வராரு அப்படின்றத நினைக்கிறாங்க. ஆனா இது கிறிஸ்துவா இருக்க முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். முதலாவது கிறிஸ்துவா இருந்துச்சுன்னா மத்ததுக்கும் வேற எந்த மாதிரி ஒரு மத்ததெல்லாம் கிறிஸ்து, வேற மனுஷன் இல்ல, வேற ஏதோ போர்ஸ். ஆனா முதலாவது உண்டி கிறிஸ்துவன்னு சொல்றது அந்த இதுக்கே கான்டெக்ஸ்டுக்கு ஒத்து வரல நான் சொன்னேன். ஏன் இது கிறிஸ்துவா இருக்க முடியாது? முதலாவது இந்த குதிரையில வரவர் என்ன எடுத்துட்டு வர்றாரு? வில் இல்லைங்களா? வில் எடுத்துட்டு வர்றார். கிறிஸ்து ரெவலேஷன் 90ல வில் இல்ல, பட்டயத்தை எடுத்துட்டு வர்றாரு நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு கிரீடம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாக்குறோம். கிறிஸ்து அந்த ரெவலேஷன் 19ல அநேக கிரீடங்களை போட்டிருந்தாருன்னு வருது, டயடம் அப்படின்ற மாதிரி. அது மாத்திரம் கிறிஸ்து தான் அந்த முத்திரையை திறக்கிறார். அவரே திறக்கிறவர், அவரே முதல்ல குதிரையில வரவர் இல்ல. கிறிஸ்து வருது, அவருடைய வருகை கடைசியில இருக்கே தவிர ஆரம்பத்துல இல்ல. அதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரணம் இது ஏன் கிறிஸ்துவா இல்லைன்னா, இந்த குதிரை எப்ப வருதுன்னா அந்த ஏஞ்சலுடைய கட்டளைக்கு பதிலாக இது வருது.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த 4 ஜீவன்ல ஒருத்தர் வந்து வா கம் அப்படின்னு ஒரு இடி முழக்க சத்தத்தோடு சொல்லும் போது அது வருது. கிறிஸ்துவுக்கு போய் ஒரு ஏஞ்சல் கட்டளை கொடுக்க முடியுமா? அவரை பார்த்து சாஷ்டாங்கமா உழுவுறாங்க அந்த ஏஞ்சல்ஸ். அவங்க வானா தான் இவரு வருவாரா? அதுக்கு அர்த்தமே இல்லை. புரியுதுங்களா? அதனால கிறிஸ்துவா இது இருக்க முடியாது அப்படின்னு. ஒருவேளை கிறிஸ்து மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இயேசுவே சொன்னாரு, அநேகர் என் நாமத்தில் கள்ள கிறிஸ்துகள் வருவார்கள் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கள்ள கிறிஸ்து தான் இது. கள்ள கிறிஸ்து ஒரு எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு பொய்யான சமாதானத்தை அளிக்கிற ஒரு கிறிஸ்து. ஏன் பொய்யான சமாதானம்னு சொல்றோம்னா 2 காரணம். ஒண்ணு வந்து அவர் வில்லோடு வராரு. வில்லு இருந்துச்சுன்னா அம்பம் இருக்கணும். ஆனா அம்பே இல்லாம வில்லோடு வர்றாருன்னா அவரு ரத்தமே சிந்தாம ஜெயித்தவர்னு அர்த்தம். ஒரு ரத்தமும் சிந்தாம வெற்றி. பாருங்களேன், அவர் படிங்க அந்த வசனத்தை, 2வது வசனத்துல இருந்து. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் ஜெயிக்கிறவனா, ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் அது. அவன் ஜெயிக்கணும்னு தீர்மானித்திருக்கிறான். அவன் ஜெயித்து கொண்டே விடாமுயற்சியா சகல பேரையும் ஜெயித்து கொண்டிருக்கிறான். நம்ம பார்க்கும்போது இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, இது வந்து உலக லெவல்லையும் ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு நிலை. ஆவிக்குரிய நிலையிலையும் இந்த அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமா மக்களுக்கு ஒரு பொய்யான சமாதானம், ஒரு பொய்யான ஆத்ம சமாதானத்தை அளிக்கிற என் நாமத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க அப்படின்றது தான் இது குறிக்குது. ஏன்னா நம்ம இன்னும் வசனம் கூட பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் அழிவு வரப்போகுது. இந்த உலகத்தை சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு இருக்கும் போது 1 தெசலோனிக்கர் 5:3 படிங்க ஒருத்தர். இன்னொருத்தர் மத்தேயு 24:4 படிக்கலாம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். சமாதானம் சௌக்கியம்னு சொல்லும் போது தான் அழிவு அவங்களுக்கு வரும். அது ஒரு ஏமாத்திர அவங்கள வலையில சிக்க வைக்கிற ஒரு சமாதானம் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம பாருங்க, இயேசு வந்து இந்த கடைசி காலத்துக்கு முதல் அடையாளமா என்ன சொல்றாரு? அவருடைய நியாய தீர்ப்பு அனுப்புறதுக்கு 24:4 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். படி. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதுதான் முதல்ல நடக்கும். வஞ்சனை நடக்கும். முதல்ல வஞ்சனை, அநேக பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த காலம் இதுதான். அந்த குதிரை வான பிறகு வெள்ளை குதிரை வந்து எல்லோரையும் ஜெயம் கொண்டுகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கும் போது என்ன பார்க்கிறோம்? இந்த கள்ள போதகர் மூலமா, கள்ள கிறிஸ்துகள் மூலமா அநேக பேர் வஞ்சிக்கப்படுகிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு பொய்யான சமாதானத்துல அவங்க சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். உலக லெவல்லயும் நம்ம பார்த்தோம். இப்பெல்லாம் பேசுறது சமாதான பேச்சுவார்த்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். சகல விதமான வஞ்சகத்தோடு இருக்கும். சகல அடையாளங்களும் அற்புதங்களோடு அநேகரை வஞ்சிக்கிற ஒரு வஞ்சனை வரப்போகிறது. தொடர்ந்து படிங்க. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஏன் அப்படி ஆண்டவர் விடுறாரு? அநேக பேர் வஞ்சித்து போகும்படிக்கு, சத்தியத்தை அவங்க நேசிக்காததுனால அவங்க வஞ்சிக்கும்படிக்கு ஆண்டவர் அவங்களை விட்டுறாரு. அதுதான் அந்த வெள்ளை குதிரை நம்ம பாக்குறோம். எத்தனை பேர் இப்போ இந்த காலத்துல தங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு கவனம் இல்லாம, உண்மையாவே நான் இயேசுவை நம்புறேங்க, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவாங்க. நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா? ரட்சிப்பின் அடையாளங்கள் உனக்கு இருக்கா? சத்தியத்துல நீ வளர்ந்துகிட்டு இருக்கியா? பரிசுத்த வாழ்க்கையில் நீ வளர்ந்துகிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் இல்ல, கேர் இல்ல. தங்களுடைய ஆத்ம நித்திய நிலைமையை குறித்து ஒரு தப்பான ஃபால்ஸ் செக்யூரிட்டி, தப்பான சமாதானம், அநேக பேரை ஜெயித்து வஞ்சிக்கிற ஒரு ஆவிதான்.
அது வெள்ளை குதிரை அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் பெரிய அழிவு வரப்போகுதுன்னு பாக்குறோம். அடுத்ததாக 3வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அவர் 2வது முத்திரைய அவர் உடைக்கிறார் பரலோகத்துல இருந்து. அதை உடைக்கும் போது ஒரே நேரத்துல அந்த ஒரு சத்தம் வருது. அந்த ஜீவன் 4 ஜீவன் இருக்கு இல்லையா, 4 ஜீவன்ல ஒரு ஜீவன் சொல்லியாச்சு. இப்ப 2வது ஜீவன் கம் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டர் சத்தம். ஏன் தண்டர் சத்தம் பைபிள்ல அப்படி போட்டிருக்கு? அந்த சத்தத்தை நம்ம ஒரு ஆச்சரியத்தோடு பிஹோல்டுன்னு பாக்குற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு பயத்தோடு பார்க்கணும். என்ன மாதிரி ஆபத்து வருது பாருன்ற மாதிரி பாக்குறதுக்கு தான் அது சொல்லப்படுது. 2வது குதிரையில இருந்து வராரு ஒருத்தர். அவர் இந்த குதிரை எந்த கலர்ல இருக்கு? சிவப்பு, ரெட் கலர். சிவப்பு ரெட் கலர் நம்ம பாக்குறோம். இவர் என்ன பண்றாரு? தொடர்ந்து படிங்க. அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பூமியில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கு. அதனாலதான் நான் 1வது குதிரை சமாதானம் நம்ம சொல்றோம், பொய்யான சமாதானம். அந்த சமாதானத்தை இந்த 2வது குதிரை வர்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, பூமி 1வது பூமியில இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டு ஒருத்தரை கொலை செய்யும்படிக்கு இந்த 2வது குதிரை அதுக்கு தான் அனுப்பப்படுது. இந்த 2வது குதிரைக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா, நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்க பிளட் ஷெட், அதாவது ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு குதிரை. ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு குதிரை, பிளட் ஷெட். இந்த குதிரையினுடைய நோக்கம் என்ன? சமாதானத்தை எடுத்து போட்டு மனுஷர்களுக்குள்ள அவங்கள ஒருத்தர் அழித்து கொள்ளும்படிக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பு தன்மைய அதை ரிலீஸ் பண்றதுக்கு, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும்ன்றதுக்காக அதை தூண்டி விடுறதுக்காக இந்த குதிரை வருகிறது. இது என்ன அப்படின்னா, சில பேருக்கு அநேக பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது உலகத்துல நடக்கிற போருங்களை பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நடந்த போரு, அதுக்கப்புறம் நடந்த எருசலேம் போரு, அதுக்கப்புறம் நடந்த வேர்ல்டு வார் 1, 2, அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற போரு, ஈராக்கு நடந்த போர், அதை பத்தி தான் இது பேசுதுன்றாங்க. ஆனா அந்த வார்த்தைகள்ல நம்ம ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நம்ம விட்டுறக்கூடாது. இப்படிதான் பைபிள படிக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நம்ம அந்த வார்த்தைகள் அது அர்த்தத்தை கொடுக்குதா? அதுக்கு பேர் தான் எக்ஸிஜீசஸ் சொல்லுவாங்க. எக்ஸிஜீசஸ்னா அந்த ஒரு வசனங்களா நம்ம பார்த்து அது என்ன மூல அர்த்தம்ன்றத பார்க்கணும். அவங்க யார் சொல்ற கருத்தம் அந்த வசனங்களுக்கு பொறுத்து போதான்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம், நிறைய பேர் இப்படிதான் சொன்னாங்க. நம்ம எப்படி அந்த வார்த்தைகளுக்கு அப்படி அர்த்தம் இருக்கான்னு நம்ம பாக்குறது. உதாரணத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படியா இந்த வசனங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பெரிய போரை பத்தி இந்த வசனம் பேசவே இல்லை. போருன்னு போட்டிருக்கா எங்கேயாவது? என்ன போட்டிருக்கு? ஒருத்தரை கொன்னுக்குவாங்க, அதான் போட்டிருக்கு. ஒருத்தரை கொலை செய்து கொள்ளுவார்கள், ஒருத்தரை கொன்னு போட்டுக்குவாங்க. அப்படின்னா இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்கணும். ரெவலேஷன் இந்த கொன்னு போடுவாங்கன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் 5:6 படிங்க. தமிழ்ல எப்படி கொன்னு போட்டுருவாங்கன்னா வருது? எப்படி வருது? ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. சரி படிங்க 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. சரி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த இங்கிலீஷ்ல எப்படி வருது? அந்த ஆர்ஸ் இது had been slain. அப்புறம் ரெவலேஷன் 6:6ல அந்த ரெட் ஹார்ஸ் என்ன பண்ண வைக்குது? kill one another. Okay, slain one another னு வருதா? slain each other. கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, ஒருத்தரை கொலை பண்ணிக்கும்படிக்கு. எப்படி கொலை பண்றதுன்னா, இயேசு எப்படி கொலை பண்ணாங்க? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டின் அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடிக்கப்பட்ட ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சுக்கும்படிக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதனால இது போரை குறிக்க முடியாது. ஏன்னா 8வது வசனத்துல தான் போரே வருது. பட்டயத்தினாலன்னு வருது. இன்னொரு வார்த்தை கூட இங்க வந்திருக்கு. அந்த பட்டயத்தை தொடர்ந்து படிங்க. அவனுக்கு ஒரு பட்டயம், அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருந்தா, பெரிய பட்டயம்னா
அது சைஸ்ல பெருசு இல்ல, அது என்ன நிகழ்த்துதோ அதுல பெருசு. இந்த பட்டயம் என்ன மாதிரி பட்டயம்னா மெக்காய்ரோ அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா என்னன்னா பெருசு பட்டயம் இல்ல. நம்ம கொலை செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யாரும் யூஸ் பண்றது இல்ல, ஆனா கொலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, சின்னதா இருக்கிற பட்டயம். அந்த பட்டயத்தை பத்தி தான் இது பேசுது. போர்ல யூஸ் பண்ற பட்டயமே இது இல்ல. அதனால ரெண்டு வார்த்தைகள், ஒண்ணு பட்டயத்தை பாக்குறோம், இன்னொன்னு கொலைன்னு யூஸ் பண்ணும்போது இயேசுவை கொலை செஞ்ச மாதிரி யூஸ் பண்றதை நம்ம பார்க்கும்போது இது போரை பத்தி குறிக்க முடியாது. ஏன்னா போர், பெரிய போர், பட்டயம்னு வர்றதே அந்த 4வது குதிரையில தான் வருது. இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இது இயேசுடைய நாமத்துல நடக்கிற பெரிய துன்பங்களை பத்தி குறிக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள், ஒருத்தரை சாவடிச்சுக்கிறது. எதுக்காக சாவடிக்கிறது? அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன? கிறிஸ்தவங்களை கொலை செய்யறாங்க இல்லையா, முதல் நூற்றாண்டுல எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க. அந்த கொலையை ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிற ஒரு நிலைமையத்தான் அது காமிக்குது. உண்மையான கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு ஒரு நிலைமையத்தான் காமிக்குது. அதாவது முதல் நூற்றாண்டுல இருந்து 2வது நூற்றாண்டு வரைக்கும் என்ன பார்க்க முடியும்னா, இந்த சிகப்பு குதிரை ரத்த சாட்சியா அநேக பேர் இயேசுக்காக மரிக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு தான் இந்த குதிரை நமக்கு சொல்லுது. ஏன்னா இந்த மெக்காய்ரோன்ற அந்த பட்டயத்துல குத்துனது ஜேம்ஸ் ஒரு லீடர் இருந்தார் முதல் நூற்றாண்டு சபையில. அவர் ஏரோடு கத்தியால குத்தி சாவடிச்சிட்டாரு. என்ன கத்தி யூஸ் பண்ணாருன்னா இந்த மெக்காய்ரோன்ற கத்தி தான். அந்த மாதிரி விசுவாசிகளை கொலை செய்கிறத தான் இங்க போட்டிருக்கிறது. 1வது நூற்றாண்டு 2வது நூற்றாண்டுல இருந்து எல்லா நூற்றாண்டும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு போட்டிருக்கு. இன்னொன்னு நம்ம பார்த்தோம், சில சபைகள்ல அந்திபான்ற ஒருத்தனை கொன்னுட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸ்மிர்னா இதுல சபையில எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். பர்கமு சர்ச்சில் கொண்டுட்டாங்கன்னு. அப்புறம் பாலிகார் அவரை போட்டு எப்படி கொன்னாங்கன்னு. அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ விசுவாசிகளை போட்டு ரத்த சாட்சியா ஒரு அடிச்சு கொண்டுகிட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். அது ஒரு காரியத்தை குறிக்குது. இன்னொன்னு உலக லெவல்ல ஒருத்தர் அடிச்சு கொண்டுக்குவாங்க, ஒருத்தர் கொலை செய்யற அளவுக்கு மக்கள் போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அது இயேசுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்துக்கு அவர் அனுப்புறது. ஒருத்தர் அவங்க கொலை செஞ்சு கொள்ளும்படிக்கு அவங்கள அனுப்புறாரு அப்படின்னு. இது எங்க இருந்து வருது நம்ம பாக்குறோம், இயேசு கிட்ட இருந்து தான் வருது. ஏன் இது இயேசு அனுமதிக்கிறாரு நம்ம கேட்கலாம். எப்படிங்க இயேசு அனுமதிக்கிறாரு? ஒரு தங்களுடைய விசுவாசிங்க சாவறது இயேசு அனுமதிக்கிறாரா? என்ன நினைக்கிறீங்க? சபையில இருக்கிற விசுவாசிகள் ரத்த சாட்சியா மரிக்கிறது இயேசு அனுமதிக்கிறாரா? இயேசு நிச்சயமா அனுமதிக்கிறார். ஏன்? அவர் அனுமதிச்சாதானங்க எதுவுமே நடக்க முடியும். அது நடக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இயேசு அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதிக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அவர் இந்த உலகத்துல இருக்கும் போதே சொன்னாரு, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லல, என் நிமித்தம் நீங்க துன்பப்படுவீங்கன்னு சொல்ல, என் நிமித்தம் உங்களை அநேக பேர் மோசமா பேசுவாங்கன்னு சொல்லல. ஆனாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் இருக்கிறதுன்னு. ஏன்னா இயேசுடைய ராஜ்யம் வளருதே, உங்களுக்கு தெரியுங்களா, இயேசுடைய ராஜ்யம் வளருதே இந்த மாதிரி ரத்த சாட்சிகள்னால தாங்க. கிறிஸ்தவ விசுவாசம் வளர்ந்ததே ஏன் சொல்லுவாங்க, ஒரு ரத்த சாட்சியினுடைய ரத்தம் தான் ஒரு சபையினுடைய வித்தா மார்ச்சின்னு. அவங்களுடைய ரத்தம் சிந்தினது, ஒருத்தர் செத்ததை பார்த்துதான் ஒரு சபையை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது கூட உயிரே கொடுக்கிறவரா இருக்கும் போது தான் மரண பள்ளத்தாக்கு கூட என் சபையை அழிக்க முடியாதுன்னு அவர் சொல்லல. அதனாலதான் இயேசு இதை அனுமதிக்கிறார் அவர் சபைக்கு. ஏன் அனுமதிக்கிறாரு? இதன் மூலமா தான் அவருடைய ராஜ்யம் பெருக போகுது. ஆனா ரத்த சாட்சியா மடிச்சவங்க உடனே அவங்களுக்கு மகிமையை அவர் கொடுக்கிறார். அதனால அது ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் கொன்னுக்கும்படிக்கு இயேசு அனுப்புறாரு அப்படின்னு பாக்குறோம். அது முதலாவது விசுவாசிகளுக்குள்ள அழிவு. 2வது என்ன பாக்குறோம், அநேக ஒருத்தர் கொல்லும்படிக்கு உலகத்திலயும் அந்த நியாய தீர்ப்பு வருது. உதாரணத்துக்கு நம்ம பேப்பர்ல எல்லாம் பாக்குறது இல்ல, எத்தனையோ முதல் நூற்றாண்டு 2வது நூற்றாண்டு இருந்து எத்தனை விதமான கொலைங்க. புருஷன் மனைவிய கொன்னது, மனைவி பிள்ளைய கொன்னது, இந்த மாதிரி ஒருத்தரை கொன்னுகிற ஒரு நிலைமை முதல் வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் என்ன இருக்கும்? there will be killing of one another. எப்படி டார்ச்சரா கொலை பண்ற அநேக காரியங்கள் நடக்க போகிறது. அதுதான் இந்த குதிரை, ஒருத்தரை கொன்னு. இந்த சிவப்பு குதிரை என்ன, அநேக பேர் ரத்தத்தை சிந்துகிற ஒரு நிலைமை ஏற்பட போகிறது அப்படின்னு தான் பாக்குறோம். இதை வச்சுதான் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்கணுமே தவிர, நம்ம பாக்குற நடக்கிற காரியங்கள்லாம் ஏன் இப்படி நடக்குது? இதோ சிவப்பு குதிரை இங்க இருக்குப்பா, இங்கதான் அமைச்சிருக்கிறார் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கருவியாக.
தன்னுடைய மக்களுடைய இதுக்கு அவர் வளர்றதுக்காக அமைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டாக அமைச்சிருக்கிறார், ரத்தம் சிந்துதல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, மூணாவது குதிரையை பத்தி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. அவர் மூன்றாம் குதிரையை உழைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். சரி, முதலாவது குதிரை ஒரு பொய்யான சமாதானம், உலகம் எல்லாம் சமாதானமா இருக்கும்படிக்கு. ரெண்டாவது குதிரை ஒரு ரத்தம் சிந்தும்படிக்கு, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தும்படிக்கு அனுப்பப்படுற ஒரு குதிரையா நம்ம பாக்குறோம். இப்போ மூன்றாவது குதிரை என்ன கலரு? பிளாக், கருப்பு குதிரை. சரி, அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுது? அதில் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, நம்ம கவனிக்கணும். மூன்றாவது குதிரை கருப்பு குதிரை. இது என்ன இது அப்படின்னா, அநேக பேர் இது சொல்றது இதே மாதிரி தான். இது உலக லெவல்ல வர பெரிய பஞ்சத்தை குறிக்கிறது. பஞ்சம் ஏன் அப்படின்னா, பஞ்ச காலத்துல தான் ஒரு அளவா தராசு போட்டு வைக்குவாங்க. ஏன்னா சாலமன் இருந்த காலத்துல அளவில்லாம எல்லாம் வந்துச்சு. ஆனா பஞ்ச காலம் யோசேப்பு டைம்ல பாருங்களேன், எல்லாம் தராசு போட்டு ரேஷன் போட்டு தான் வித்தாங்க, ஒரு அளவாதான் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வருது. லேமெண்டேஷன்ஸ் 5 புலம்பல் 5:8 எல்லாம் பார்த்தோம்னா கருப்புன்றது எப்ப பாரு பஞ்சத்துக்கு ஒரு கலர், பஞ்ச காலத்துக்கு கருப்பு கலர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது இது ஒரு முழுமையான பஞ்சத்தை பத்தி பேசல, அப்படி பேசல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ஏன்னா பஞ்சம்னு 8வது வசனத்துல வருது. 8வது வசனம் என்னென்ன போட்டிருக்கு படிங்க. நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவியினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கற்பாங்கியுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது நிறைய பேர் பஞ்சத்துல சாவறதுன்னு வர முழுமையான பஞ்சம் 4வது குதிரையில தான் வருது. இது 3வது குதிரை எதை பத்தி பேசுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். இது ஒரு முழுமையான பஞ்சத்தை பத்தி பேசல. ஏன்னா முழுமையான பஞ்சம் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமா இருக்கும். சாப்பாடே இல்லாம, தண்ணியே இல்லாம, ஒரு நம்மளால விவரிக்க முடியாத, ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுற மாதிரி பஞ்சம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நல்ல சமாரியாலாம் பஞ்சம் பைபிள்லயே போட்டிருக்கு. ஒரு மாசம் வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு 1 kg அந்த பறவைகளுடைய இருந்துட்டு போனதை கொடுப்பாங்க. அதை போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுமையான பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி முழுமையான பஞ்சத்தை பத்தி பேசல. இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு, இல்லன்னு இல்ல, சாப்பாடு இருக்கு. என்னன்னா கம்மியா இருக்கு, அதான் பாக்குறோம். 10வது சாப்பாடு அப்படித்தான் பாக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தராசு அவர் எடுத்துட்டு வர பாக்குறீங்களா. தராஸ், ஏன் தராசு? சாப்பாடு குறைவா இருக்கிறதுனால தராசு. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்? ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. அப்படி இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? A quart of wheat for a denarius. ஒரு டினாரியஸ்ன்றது ஒரு பணம்னு போட்டிருக்கு. ஒரு குவார்ட் ஆஃப் வீட்னா ஒரு பிடி கோதுமைக்கு என்ன போட்டிருக்கு? ஒரு பணத்துக்கு ஒரு பிடி கோதுமை அப்படிதான் போட்டிருக்கு. பிடியா படி. சரி, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணம் அப்படின்னா டினாரியஸ் வருது. டினாரியஸ்னா அந்த காலத்துல ஒரு மனுஷன் முழு நாளைக்கும் வேலை செஞ்சானா அவனுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் ஒரு பணம். அதான் ஒரு டினாரியஸ். ஃபுல் டே வேலை செய்யணும். அப்படி கிடைச்ச உடனே இங்க ஒரு குவார்ட்னா எவ்வளவு தெரியுங்களா? ரொம்ப கொஞ்சம். ஒரு குவார்ட் கோதுமை வாங்கணும்னா ஒரு மனுஷன் தான் உயிர் பொழைக்கிற அளவுக்கு, ரொம்ப வயர்ந்ததையே கூட சாப்பிட முடியாது, உயிர் பொழைக்கிற அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு அவனால சாப்பாடு சாப்பிட முடியும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா ஒரு நாளெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு காசை எடுத்துட்டு நான் வாங்கினேன்னா
எவ்வளவு கிடைக்கும்? ஒரு படி கோதுமை கிடைக்கும். அந்த ஒரு படி கோதுமையில நான் மட்டும்தான் பொழைக்கணும்னா சாப்பிடுறதுக்கு அவ்வளவுதான் மிஞ்சம். வயிறு நிறையான நானும் சாப்பிட முடியாது. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அவ்வளவுதான் ஒரு படி கோதுமை. ஒரு படினா நம்ம ஒரு படி நினைச்சுக்க கூடாது. நம்ம அந்த குவார்டர்ன்றது ரொம்ப சின்னது. குவார்டர்னா ரொம்ப சின்னது. அந்த அளவுக்கு தான் கோதுமை கிடைக்கும். நான் அந்த மாதிரி ஒரு நாள்லாம் வேலை செஞ்சுட்டு ஒரு பணத்தை சம்பாரிச்சுட்டு ஒரு குவார்ட் கோதுமையை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா அங்க 5-10 வாய் திறக்குது அந்த குவார்ட் சாப்பாடுக்கு. யாருக்கு பத்தும் அந்த சாப்பாடு? பத்துமா யாருக்காவது? பத்தாது. அது விடுங்க, என் பணம் எல்லாம் போச்சு. மத்த செலவுங்களாம் நான் எப்படி பாக்குறது? வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், லைட் பில் கட்டணும், காய்கறி வாங்கணும், வெறும் கோதுமை வச்சுக்கிட்டா காலத்தை ஓட்டுறது. எவ்வளவு வேற என்ன செலவுங்க இருக்கு? நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒண்ணுன்னா செலவுங்க. வேற எப்படி அதெல்லாம் நான் சந்திக்கிறது? எவ்வளவு ஒரு பஞ்சம் தான். ஆனா சாப்பாடு இருக்குதான். ஆனா என்ன இருக்கு? விலைவாசி எல்லாம் பயங்கரமா கூடி போயிருக்கிறது. அதான் நம்ம பாக்குறோம். விலைவாசி பயங்கரமா கூடி போயிருக்கிறது. ஒரு பணத்துக்கு வெறும் ஒரு படி கோதுமை, அவ்வளவுதான் பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு ரிலீஃப் அதுல இருக்குது. சரி, அது முடியாத ஒரு கஷ்டம், அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு செய்தியா இருந்தாலும் தொடர்ந்து படி என்ன போட்டிருக்கிறதுல, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. சரி, ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமை பத்தல, ஒருத்தன் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ரிலீஃப் என்ன இருக்குன்னா, சரி கோதுமையை விட்டுரு, உனக்கு வார்கோதுமை கிடைக்கும். வார்கோதுமை என்ன தெரியுமா? மிருகங்க சாப்பிடுற சாப்பாடு. அதாவது நியூட்ரிஷனா இருக்காது, லோ நியூட்ரிஷன், சீப்பான காசு. ஆனா அட்லீஸ்ட் 3 பேராவது அதை சாப்பிட முடியும். 3 பேராவது சாப்பிடுற கிடைக்கும். இது எப்படின்னா, ஒன்னா ஒரு பிடி ரைஸ் கிடைக்கும் உனக்கு, இல்லன்னா ஒரு கேஜி ரைஸ் கிடைக்கும், இல்ல 3 கேஜி புண்ணாக்கு கிடைக்கும். எது நீ வேணும்னு லைன்ல நின்று நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பஞ்சமான ஒரு காலம். அதைத்தான் அங்க சொல்லப்படுது, ஒரு பஞ்சமான ஒரு காலம். அது மாத்திரம் இல்லாம அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பெரிய வார்னிங், உலகத்திலேயே ஒரு பெரிய வார்னிங். இப்பெல்லாம் நமக்கு என்ன வருது? இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தானே வருது. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க என்ன வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு போட்டுருக்கு பாருங்க, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது. என்ன மாதிரி காலம் வந்திருக்கு பாருங்களேன். எண்ணெய் திராட்சை ரசம் சேதப்படுத்தாதுன்னா கோல்டை விட அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கோல்டெல்லாம் அங்க இது இல்ல, கோல்டை விட எக்ஸ்பென்சிவ். அதை ஒண்டி ஐயோ என்ன ஊத்தணும்னா ஒரு கொஞ்சம் கையில தொட்டு இப்படி ஊத்திக்கன்றது அர்த்தம். ரொம்ப சிக்கனமா எண்ணெயிலையும் திராட்சை ரசம்னா அந்த காலத்துல சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க திராட்சை ரசத்தை டேஸ்டா இருக்கிறதுக்கு. அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா அதான் லக்ஸரி. பெரிய பணக்காரங்க கிட்ட தான் எண்ணெயும் இதுவும் இருக்கும், உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் தான் வாங்க முடியும். அதை வச்சா 3-4 மாசம் நீங்க ஓட்டணும் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் எல்லாம் இல்லாம எப்படி இருக்கும்? நம்ம சப்பாத்தி இல்ல எனக்கு எண்ணெய் இல்லாம அப்பளம் சுட்டு கொடுக்குறாங்க, அந்த அப்பளம் சாப்பிடவே முடிய மாட்டேன். எப்படி இருக்கும்? ஒரு பிளாண்டால அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு வார்னிங். பஞ்சம் பயங்கர படு பஞ்சம்ன்ற இல்லைங்களா? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சாகுற மாதிரி பஞ்சம் இல்ல, இருக்கு சாப்பாடு. ப்ராப்ளம் என்ன? விலைவாசி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல என்ன பாடம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் அநேக இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். அதுதான் தட் இஸ் த மெசேஜ். அவங்க அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விலைவாசி ரொம்ப கூடி போகும். அந்த ஆசியா மைனர் சபை அங்க இருந்து அவங்க எல்லாம் இந்த நியூஸ கேட்டு அப்படியே ஷாக் வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்டரியில சொல்றாங்க, ஒரு படி கோதுமை எவ்வளவு ரூபாய் தெரியுங்களா? அந்த காலத்துல அவங்க வாங்கும்போது, இது ஒரு பணத்துன்னு போட்டிருக்கா, 8 பைசா. 8 பைசாக்கு தான் ஒரு படி கோதுமையை வாங்குவாங்க அவங்க. ₹1 நான் சம்பாரிச்சேன்னா 8 பைசாக்கு நான் போய் வாங்கிக்கலாம். அப்படின்னா 8 பைசா எவ்வளவு நான் வாங்கிக்கலாம். இது எவ்வளவுன்னா 800% இன்ஃபிளேஷன் ஆயிருக்கு. இன்ஃபிளேஷன்னா விலைவாசி கூடி போயிருக்கு. அப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்னு அது கேட்டோன்னா அவங்களுக்கு ஷாக். உதாரணம் நமக்கு சொல்ல போனோம்னா, இன்னமே 1 கேஜி அரிசி ₹800.
அதுவும் சீப்பான ₹1 அரிசி ₹800 நமக்கு என்ன ஷாக் ஆகுது. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு வருது. அதை கேட்ட உடனே அவ்வளோ விலைவாசியா, அவ்வளோ விலை கூடி போதா? ஆமா, அப்படிதான் கூடி போகுது. பயங்கரமான ஒரு காலம். ஏன் இப்படி கூடி போகுது? மார்க்கெட்ல போய் நம்ம கேட்டோம்னா மழையெல்லாம் வந்து தக்காளி எல்லாம் கெட்டு போச்சுங்க. ஒரே ஸ்ட்ரைக்ல நின்று வெங்காயம் எல்லாம் கெட்டு போச்சுங்க. அதுக்கு தான் ₹50 ₹60 எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு மார்க்கெட்ல சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இது இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புகிற ஒரு நியாய தீர்ப்பின் கருவி. இப்படித்தான் 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் இந்த கருப்பு குதிரை வந்து வந்து உலகத்தை நியாய தீர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கும். அதான் நான் பாக்குறோம். விலைவாசி பயங்கரமா கூடி போன, சப்ளை பத்தல, அதனால விலைவாசி பயங்கர எக்ஸ்பென்சிவ், ஃபுட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுறத பாக்கணும். இது வெறும் உலகத்துக்கு மாத்திரம் இல்ல இதனால பாதிக்கப்படுறது, விசுவாசிகளும் பாதிக்கப்படுறது இல்ல, விசுவாசிகளும் பாதிக்கத்தான் பட போறாங்க. விசுவாசிகளை பாதிக்க ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப உயரமா போய், ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்தை நியாய தீர்ப்பு அவர் யூஸ் பண்ற அநேக கருவிகள்ல ஒரு கருவி வந்து இந்த பொருளாதார ஒரு காரியம். அதனால தாங்க இந்த உலகத்துல விலைவாசி எல்லாம் கூடி போகுது. ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பெட்ரோல் அவ்வளவு விலை போகுது, பெட்ரோல் எவ்வளவு விலை போகுதுன்னா நம்ம என்னத்தை பார்க்கணும்? அதுல கருப்பு குதிரை ஓடுறத பார்க்கணும். அதான் நம்ம பார்க்கணும். விலைவாசி கூடி போகுதுன்னா கருப்பு குதிரை ஓடுறத பார்க்கணும். சரி, நம்ம இது வந்து இன்னொரு விதத்துல எப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு காலத்துல சபைகளை எப்படி பாதிக்கும்? உதாரணத்துக்கு ஸ்மிர்னா சர்ச் அவங்கள எடுத்துக்காங்களா. அவங்கள இயேசு பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க ரொம்ப தரித்திரரா இருக்கீங்க, ஏழையா இருக்கீங்க. ஏன் ஏழையா இருந்தாங்க அவங்க? இந்த மாதிரி விலைவாசி கூடி போற ஒரு காலத்துல கிறிஸ்துக்காக இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல என்ன ஆகும்? எல்லாமே விலைவாசி கூடி போச்சுன்னா மனிதனுக்கு இயற்கையா மனிதனுக்கு என்னங்க வரும்? பணம் 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 பணம்னு தானே அழியறதா வரும். பணம் எல்லாம் ஒன்னும் பொழைக்க முடியாதுன்னு தானே வரும். அதுக்காக தன்னுடைய விசுவாசத்தையும் தான் தாரவாத்து கொடுத்துற மாதிரி விசுவாசத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஐயோ 10 கட்டளை எல்லாம் பார்த்தா முடியாது, ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் பார்த்தா முடியாது, பணத்தை சம்பாதிப்போம், நம்ம பணத்தை பார்ப்போம்னு நம்ம எல்லா மனுஷங்களும் அப்படி ஓடுற காலம் வரும், இயற்கையா வரும். ஆனா அந்த ஸ்மிர்னா சபை அதுக்கு இடம் கொடுக்கல. தன்னுடைய விசுவாசத்தை அங்க காமிச்சாங்க. தயத்தீரா சபையில ஜெசபெல் அம்மா வந்து அவங்களை எல்லாம் மயக்கி, இப்படி இருந்தா நடக்குமா? விலைவாசி இருக்கிற விலைக்கு நீ சர்ச்சு ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்தா நடக்குமா? எல்லோரும் போங்க, போய் விக்கிர ஆராதனை பண்ணுங்க, எல்லோரும் உலகத்தின் போற போக்குல போய் காசு சம்பாதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு அவங்க. அதனாலதான் இது விசுவாசிகளுக்கும் இது வரும். அது விசுவாசிகளுக்கு ஒரு விசுவாச பரீட்சையா இது இருக்கும். இது ஆண்டவர் அனுப்புற நியாய தீர்ப்பின் கருவிகள். அந்த விசுவாசி, உண்மையான விசுவாசிகள் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கையில இருந்து வருகிறது, நான் உண்மையா இருக்கணும், என்ன இருந்தாலும் என் விசுவாசத்துக்கு ஒருபோதும் தீங்கு வர மாதிரி ஆண்டவருக்கு உண்மை இல்லாத போகாதபடிக்கு நான் பார்க்க கூடாது. நான் ஸ்மிர்னா சபை ஆனாலும் தரித்திரனா ஆண்டவருக்கு முன்னாடி ஐஸ்வர்யவானா இருக்கும்படிக்கு தான் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்றதுனால தான் இது வருது. இதையே நினைச்சு சில பேர் உலக பிரபஞ்சத்தின் கவலைகள்னால முழுகி கூட போறாங்க இல்லைங்களா? சரி, 3வது குதிரையை பார்த்தோம். 1வது குதிரை என்ன? பொய்யான சமாதானம், எல்லாரையும் வஞ்சிக்கிற ஒரு சமாதானம். 2வது சமாதானம், ஒருத்தர் அடிச்சுக்கு கொலை செஞ்சுக்கிற ஒரு நிலைமை வருத நம்ம பார்க்கிறோம். 3வதாக பஞ்சம், படுபஞ்சம் இல்ல, விலைவாசி எல்லாம் கூடி போய், ரொம்ப கூடி போய், இன்ஃபிளேஷன் எல்லாம் பயங்கரமா போற ஒரு பஞ்சக்காலம் அப்படி வருத நம்ம பார்க்கிறோம். 4வது குதிரையை பத்தி நம்ம பார்ப்போம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இதோ மங்கின, ஒரு ஷாக்கோடு பாக்குறாரு. மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை. தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? பேல் ஹார்ஸ், ஆஷன் ஹார்ஸ், ஆஷ் கலர். என்ன தெரியுமா ஆஷ் கலர்னா? நீங்க எல்லாம் டெட் பாடியை பார்த்திருக்கீங்களா? டெட் பாடி கொஞ்சம் ஒரு 4 முடிச்செல்லாம் 1 டே எல்லாம் ஃபுல்லா முடிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு கலரா மாறும். ஒரு மாதிரி ஆஷ் மார்ச் எல்லாம் பார்க்கலாம், அது ஒரு கலரா இருக்கும். அந்த கலர் குதிரை, டெட் பாடி கலர் குதிரை வருது. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு தகுந்த மாதிரி பேரும் வருது பாருங்க. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். மரணம் என்று பெயர். அவரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் அவன் பின் சென்றது. மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது. இவங்க 2 பேரும் எப்பவும் பார்ட்னர், மரணமும் பாதாளம்.
மரணம் வந்துச்சுன்னா பாதாளம்னா நம்ம ஏதோ ஒரு நினைச்சுக்க கூடாது. பாதாளம்னா கல்ற, அவ்வளவுதான். கல்றைய பத்தி அது பேசுது. வேற ஹேட்ஸ்ன்னு பேசுது, அது கல்றைய பத்தி பேசுது. இந்த மரணமும் பாதாளமும் ரெவலேஷன்ல அடிக்கடி வரும். இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னார் ஆரம்ப அதிகாரங்கள்ல. ரெவலேஷன் 20:3 கூட படிங்களேன், அங்கேயும் ரெண்டும் சேர்ந்து வர போகிறது. 20:3. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும். சரி, அதுக்கு முன்னாடி இருக்கலாம் அந்த வசனத்தை நான் பாக்குறேன், ஒருவேளை நான் தப்பா நோட் பண்ணிருக்கேன். மரணமும் பாதாளமும் பைபிள்ல நிறைய வாட்டி வரும். இந்த இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த மரணமும் பாதாளமும்ன்ற ஒரு குதிரை வருகிறது, மரணம்ன்ற குதிரை வருது, அதை பின்பற்றி பாதாளம் வருகிறது. அது என்ன செய்யுது? ரெவலேஷன் 6ல பட்டயத்தினாலும் பஞ்சங்களினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காப்பாங்கி உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அப்புறம் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலையும் எத்தனை பேரை கொலை செய்யணும்னு போட்டிருக்கு? கால் பாங்கு அப்படின்னா கால் பாகம், பூமியில இருக்கிற கால் பாகம் மனிதர்களை கொலை செய்யணும். பூமியில எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் 7 பில்லியன். அப்பனா நம்மளால கற்பனை பண்ண முடியாத, எண்ணி முடியாத கால் பங்கு ஜனங்களை சாவடிக்கிறதுக்காக இந்த 4வது குதிரை வருது. எப்படி வருது? முதலாவது பட்டயத்தினால. இங்கதான் போருங்க தான் இப்படி மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருது இல்லைங்களா? ஒருத்தர் கொண்டு முதலாவது பட்டயம் போது போருங்கனால. இங்க வந்து பட்டயம் போட்டிருக்கிறத வேற பேர், பெரிய வார்ல யூஸ் பண்ற பிக் சோட பத்தி போட்டிருக்கு. போர்னால. அடுத்தது பஞ்சத்தினால. நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி அதுல பஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ரேட் ஆகி பஞ்சத்தினால நிறைய பேர் சாவ போறாங்க. ஏன் இப்போ நடந்துகிட்டு இல்ல? பஞ்சத்தினால எத்தனை பேர் சாகுறது? பஞ்சத்தினால சாகுறது. அடுத்ததாக சாவினாலன்னு போட்டிருக்கு. அது தப்பான டிரான்ஸ்லேஷன். எல்லா பைபிள் அப்படியே போட்டிருக்கு தமிழ்ல. சாவினால. இங்கிலீஷ்ல வந்து பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோயினால். அதான் போட்டிருக்கு, கொள்ளை நோயினால் சாகிறது. சாவுனால இதெல்லாம் தான் சாவ போறாங்களா? இது என்ன சாவுனாலும் தனி? கொள்ளை நோயினால் சாவுறது, பெஸ்டிலன்ஸ் போட்டிருக்கு. கொள்ளை நோயினால் சாவுறது 3வது. 4வது துஷ்ட மிருகங்கள்னால. இந்த 4 காரியம் ஏன் யோவான் யூஸ் பண்றாரு அப்படின்னா, பழையற்பாடுல எப்ப பாரு கடவுள் ஒரு தேசத்தை மிரட்டும் போது, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அனுப்புவேன்னு சொல்லும் போது இந்த 4 காரியத்தை தான் அவர் சொல்லுவார். 4 காரியம்: பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள். உதாரணத்துக்கு ஒரு வசனம், 2 வசனம் வந்தா படிக்கலாமே. எரேமியா 14:12. 14:12. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். பாத்தீங்களா? அந்த 3 வருது. எசேக்கியேல் 14:13 நீங்க போட்டிருக்கு, வீட்டுல போய் பாத்துக்கலாம். 4 வரும் அதுல. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, இது 1 வந்தாலே ஒரு தேசத்தினால தாங்க முடியாது, இது 4 வந்துச்சுன்னா எவ்வளவு, ஒரு வார் வந்தாலே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். வார் வரப்போது, பஞ்சம் வரப்போது, அப்புறம் கொள்ளை நோய், அது மாத்திரம். அது இல்லாம துஷ்ட மிருகங்கள். அது 4 வந்துச்சுன்னா அதமானோன்னு அர்த்தம். அது 4 பயங்கரமான ஜட்மெண்ட்ஸ் அப்படின்னா, அதனால பழையற்பாடுல இருந்து அவர் பயன்படுத்துறாருன்னு வெறும் இதனால மாத்திரம் இல்ல, அநேக இது குறித்து இதை விட்டு வேற அநேக காரியங்கள்னால, வேற எதுனால மரணம் ஏற்படுமோ அதெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. அது 4 பயன்படுத்துறதுக்கான பழையற்பாடுல பயன்படுத்தின வார்த்தைகளை தான் பயன்படுத்துது. சரி, அந்த வார்த்தைகள் இல்ல, நமக்கு பட்டயம்னா வாருன்னு பாக்குறோம்,
ஃபேமின்னா நமக்கு தெரியுது, பெரிய பஞ்சம், சாப்பாடே இல்லாத பஞ்சம். மூன்றாவதாக கொள்ளை நோய். கொள்ளை நோயில ஒண்ணு நோய்களை இருக்கு, பயங்கரமான கூட்டம் கூட்டமா சாகுற நோய்ங்க, எல்லோரும் சிக்காய் போயிட்டு இருக்கிற நோய்ங்க, இந்த வைரஸ், டெங்கு, அதெல்லாம் ஏன் வருது? இதுதாங்க காரணம். எய்ட்ஸ் ஏன் பரவிக்கிட்டு இருக்கு? இதுதான் காரணம். கொள்ளை நோய்கள். அந்த கொள்ளை நோய்கள்ல இன்னொன்னும் பெஸ்டிலன்ஸ் வரும்போது இயற்கையின் சீற்றங்கள், பூகம்பம், சுனாமி எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. அது 2 வார்த்தை, பெஸ்டிலன்ஸ் 2க்கும் அடங்கி இருக்கு. அடுத்ததாக என்ன ஜீவன்? துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்கள்னா நமக்கு என்ன இப்ப துஷ்ட மிருகம் வரப்போகுது? எங்க காட்டுல இருந்து வந்துட போதா துஷ்ட மிருகம்னா? வைல்ட் அனிமல்ஸ் இல்லைங்களா? எங்க வரப்போகுது நமக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா சில ஊர் காடுகளே இல்லாத ஊருங்கெல்லாம் பார்த்தா அது எங்க வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தை பத்தி யோசிக்கணும். அந்த காலத்துல டிராவல் பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? துஷ்ட மிருகங்கள் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் செத்து போயிருவாங்க. ஏன்னா துஷ்ட மிருகங்கள்னால. அது விடவே விடாது. ஏன்னா நமக்கு இப்போ டிராவல்னால ஒன்னும் ஆபத்தே இல்லையா? துஷ்ட மிருகங்கள் இல்லாம இருக்கலாம். ஏரோப்ளேன் கிராஷ் ஆகுறது, ட்ரெயின் கிராஷ் ஆகுறது, எப்படி எல்லாம் வருது டிராவல்னால. அந்த மாதிரி நம்ம இந்த வேர்ட்ஸ் நம்ம காலத்துக்கு யூஸ் பண்ண பார்க்கணும். அந்த டைம்ல டிராவல் தான் பெரிய துஷ்ட மிருகம். இன்னும் பூகம்பெல்லாம் வந்துருச்சுன்னா துஷ்ட மிருகங்கள் வந்தது. ஏன்? நம்ம காடை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம், யானையெல்லாம் வெளியே எல்லாரையும் குத்திக்கிட்டு இல்ல, அப்படி கூட வரலாம். இன்னும் ஒரு பெரிய போதகர் சொல்லி இருக்கிறார், ரொம்ப இதா சொன்னார் அவரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப டெட்லியஸ்ட் அனிமல் எது தெரியுங்களா? ரொம்ப பயங்கரமான மிருகம், நிறைய பேர் கொலை பண்ண மிருகம். பாம்பு இல்ல, யானை இல்ல, சிங்கம் இல்ல, எது தெரியுங்களா? எலி. ஏன்னா இந்த உலகத்திலேயே எந்த போர்களையும் மனிதர்கள் அத்தனை பேர் செத்ததில்ல, எலிதான் அநேக பேர் சாவடிச்சதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஏன்னா கோடானி கோடி விலை ரூபா பணம், சாப்பாடெல்லாம் உலகத்துல நஷ்டமாவது எலினால. முதலாவது நிறைய பேரை சாவடிக்கிறது எலிதான். இந்த 14th centuryல இந்த எலினால இந்த பல்பானிக் பிளேக்ஸ் ஐரோப்பால இருந்த முக்காவாசி ஜனங்க செத்து, கால்வாசி ஜனங்க செத்து போனாங்க. கோடானி கோடி ஜனங்க செத்து போனாங்க. ஏன்னா இந்த எலிதான் அந்த நோயை பரப்புச்சு. ஒரு எலி ஒரு நேரத்துல 35 வியாதிகளை தன் மேல சுமந்துகிட்டு போய் பரப்ப முடியும். ஒரு எலி கூட்டத்தையே எல்லாத்தையும் 95% சாவடிச்சிட்டோம்னா ஒரே வருஷத்துல அதே அளவுக்கு அந்த பாப்புலேஷன் வளர முடியும் ஒரு எலி. அதனால வியாதிகள் பரப்புறதுன்னு ஆண்டவர் நினைச்சா எதுனா பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஒரு எலி பயங்கரமான டேஞ்சர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எலி ஏதோ ஃப்ளூ வந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர், ரொம்ப பயங்கர வியாதிகளை பரப்புற ஒரு இதுதான். அநேக பேரை சாவடிச்சிருக்கு. அது எப்ப பாரு மனுஷருங்க எங்க குடியிருக்கிறாங்களோ அங்கத்தான் அதனோட வீடை பண்ணிக்கும். எலிங்க ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ன்றாங்க. சரி, நம்ம பயன்பாடுக்கு சில பாறைகளை பார்த்து முடிப்போம். நம்ம இப்போ 4 குதிரைகளை பார்த்து முடிச்சிருக்கோம். ரெவலேஷன்ல ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன், நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு விசுவாசி கண்களால பார்க்கும்போது இப்படிதாங்க பார்க்கணும். இந்த 4 குதிரைகள் மூலமா தான் பார்க்கணும். என்ன நடக்குது? முதலாவது குதிரை, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்புற கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள், அநேகர் பொய்யான சமாதானத்தை பரப்பி கொண்டு இருப்பார்கள். வெள்ள குதிரையில வருது. அது எங்க பார்க்கணும். 2வதாக என்னப்பாரு ஒருத்தர் அடிச்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வதாக பஞ்சம் பார்க்கிறோம். 4வதாக அநேக மரணங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு கேட்கிறோம் உங்ககிட்ட, இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இல்ல, ஃபியூச்சர்ல தான் நடக்க போதா? நம்ம கண் முன்னாடி நடக்குதுங்க. ஒண்ணுன்னா எடுத்து பாருங்களேன், நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. உலக லெவல்ல எல்லாரும் சமாதானத்தை பத்தி பேசுறாங்க. எங்க பாரு கள்ள போதகம், பொய்யான சமாதானம் பரவிட்டு இருக்கிறது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு கூட காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. கொலை வருது இல்ல, அவன் போட்டு கொடுமையாக அந்த மனைவியை எரித்து போட்டான், இங்க ஒரு பெரிய கொலையாச்சு, அவன் கழுத்தை வெட்டினான், காலை ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்ல. கிறிஸ்டியன் இதெல்லாம் நியூஸ் வெளியே வர்றது இல்ல. நிறைய அரபு கண்ட்ரீஸ்ல, சைனீஸ் கண்ட்ரீஸ்ல கிறிஸ்டியன்களை எத்தனை பேர் கொல்றாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் கொலை பண்றாங்க. எத்தனை மில்லியன்ஸ் ஆகுறாங்க தெரியுங்களா கிறிஸ்தவர்களை?
இந்த மாதிரி அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாம் பயங்கரமா கிறிஸ்தவ கொடுமைகள் நடக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ரெட் குதிரை இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம பாக்குறோம் மரணம், அநேக சிற்றவங்க இதை வச்சுதான் பார்க்க முடியும். செப்டம்பர் 11 எத்தனையோ பேர் செத்து போனாங்க. சுனாமில எத்தனையோ பேர் செத்து போனாங்க. இப்போ இந்த உத்தரகண்ட்ல எத்தனையோ பேர் செத்து போனாங்க. நம்ம கண்களுக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கண்களுக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொள்ளை நோய்கள்னு சில பேர் சொல்றாங்க. இந்த எய்ட்ஸ் வியாதினால இன்னும் ஒரு 100 வருஷத்துல ஆப்பிரிக்கா கண்ட்ரியே செத்து போவோன்றாங்க. இன்னொரு 100 வருஷம் தான். இதை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஆப்பிரிக்கான்ற ஒரு கண்ட்ரியில மனுஷங்களே வாசமா இருக்க முடியாதுன்றாங்க. அப்படி பரவிட்டு இருக்கு. இந்தியால கால்வாசி பேர் போயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. இன்னும் 100 வருஷத்துல இந்தியால கால்வாசி பண்ண செத்துடுவாங்கன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ரெவலேஷன் விளக்கத்தை நமக்கு கொடுக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம பைபிள் பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் பார்க்கணும். இது 2000 வருஷமா ஒரு நூற்றாண்டுலயும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பயன்பாடுக்கு நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? முதலாவது விசுவாசியா இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேல அமுச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிதான் பார்க்கணும். இந்த உலகத்தின் மேல ஐயோ என்ன நடக்குது, இந்த உலகத்துல ஐயோ என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்காம ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பார்க்கணும். சோககரமா இருந்தாலும் ரொம்ப சேட் தான் இதெல்லாம் பார்க்கும்போது நடக்கிறத பார்த்தாலும் நம்ம ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும் தெரியுமா? என்னவா இருக்கணும்? பரலோகத்துல இதை பார்த்து என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூடா இருக்கணும். பரலோகத்துக்கு சேர்றவங்களா இருந்தா பரலோகத்துல இதெல்லாம் பார்த்து இந்த குதிரையே வராத வராத வராதன்னா சொல்றாங்க. பரலோகத்துல என்ன சொல்லப்படுது? சத்தம் கம் கம் கம்னு தான். உண்மையான விசுவாசிகளா நம்முடைய ஆட்டிடியூட் என்ன? ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் வரணும்னா வரட்டும் 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 தான் நம்ம விசுவாசம் இருக்கும். ஏன்னா ரெவலேஷன்ல ஒரு விசுவாசியுடைய இது போட்டிருக்கு பாருங்களேன். 20:22 படிங்க. சாரி 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. வாரும், கம் கம் லார்ட் ஜீசஸ். அதாங்க நம்மளுடைய இதோ இருக்கணும். ஒரு சபை 2000 வருஷமா சபை என்ன தெரியுமா? இந்த உலக கஷ்டங்கள் உலக சீற்றங்கள் அதுக்கெல்லாம் பரிதாகப்பட்டு தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கு. சபை தான் செஞ்சிருக்கு, மிஷினரிஸா. ஆனா ஆண்டவரே நீ வாரும், நீ முத்திரையை ஒன்னா சீக்கிரம் உடைத்து அந்த 7 முத்திரையை உடைத்து இந்த பாவ உலகத்தை நீ முடித்து உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கணும். உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும். அப்படித்தான் நம்முடைய ஆட்டிடியூட் இருக்கணும். 2வது, இயேசுவை இன்னும் நம்பாத இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ஆர்வமா ஒரு வாட்டியும் இயேசு கிட்ட வந்துருங்கன்னு கெஞ்சறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட். இன்னும் உங்க வாழ்க்கையில ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் வரும். இயேசு கிட்ட நம்பி நம்ம அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துடல, பெரிய ஆபத்து தான் வரும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஓடி போய் ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிச்சு அவர் கொடுக்கிற ரட்சிப்பை உடனே வாங்கிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தை ஆளுகிறது கிறிஸ்து. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிற கிறிஸ்து. வரப்போர் மாத்திரம் இல்ல, அவருடைய நியாய தீர்ப்பின் குதிரைகளை ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டார். ஒரு பெரிய ராஜா வர்றதுக்கு முன்னாடி குதிரைகளை தான் அனுப்புவாங்க இல்லைங்களா? ஒரு பெரிய மினிஸ்டர் வரும்போது கார்லாம் வர மாதிரி அவர் வருவதற்கு, அவருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கர்ப்ப வேதனைகளா திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு. வரப்போறாரு, ஒருவரும் தப்ப முடியாத ஒரு நியாய தீர்ப்புக்கு வரப்போறாரு. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அந்த நியாய தீர்ப்பு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நம்ம வாழுகிறவர்களா இருக்கணும். அதான் இந்த பாடத்துல படிச்சுக்கிறோம். அதான் இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தேவன் நமக்கு அந்த காரியத்தை உணர்த்தி இதுக்கு தகுதியாக வாழும்படிக்கு நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்வோம்.